இது பத்தாது, கடவுள் உங்களுக்கு பெருசா கொடுப்பாரு. நல்லா அனுபவிக்க போறீங்க பாருங்க. நாங்களே நொந்து போயிருக்கோம். என் பையனை பார்த்து சாபமா தரீங்க. இப்ப இங்க இருந்து போயிடுங்க. இல்ல துர்கா பேசாம இரு. இத பாருங்கம்மா, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என்னையும் கோவப்பட வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. சிஸ்டர், ஆக்சிடென்ட் கேஸா திவாகர்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணி வந்துரும் மேடம். திவா, என்னாச்சு திவா? என்ன முதல்ல உன் அத்தைக்காரி அனுப்பி ஆழம் பார்த்துட்டு அடுத்து நீ வரியா? திவாவை தொட்டினா கைய உடைச்சிருவேன். அத்தை ஏன் வர நீ? அவ புருஷனை பாக்குறதுக்கு அவரா வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரா? நான் இவனை பெத்தவ. நான் சொல்றேன், சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இங்க யாரும் வரக்கூடாது. நான் என் புருஷன் கூட தான் இருப்பேன். அவருக்கு முடியாதப்ப புருஷனாவது கிருஷ்ணனாவது நீ அவனுக்கு தகுதியான பொண்டாட்டியா நடந்துகிட்டதே இல்லையே. முதல்ல வெளியில போ. அந்த வார்த்தையை அவர் சொல்லட்டும். அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன், நீ இங்கே இரு. கட்டின பொண்டாட்டி புருஷன் கூட இருக்க கூடாதுன்னு அந்த கடவுளே சொல்ல முடியாது. கட்டின பொண்டாட்டிங்கிற உரிமையெல்லாம் எப்பவோ காலாவதி ஆகி போயிடுச்சு. இந்த உதவா சரிக்கைய அறுத்து விடணும்னு நாங்க எப்பவோ முடிவு பண்ணிட்டோம். எது? ஆமா, இனிமே டைவர்ஸ் தான் ஒரே வழி. முடிவு பண்ணியாச்சு. பேசாம போயிடுங்க ரெண்டு பேரும். பாத்தியா அந்த பொம்பளை எப்படி பேசுறான்னு? பாத்தியா? ஏய், எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வாய மூடிட்டு போங்க. போறேன், இப்பவே போறேன். சக்தி, என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. வரதட்சணை கொடுமை பண்ணாங்க உங்க மேல கேஸ போட்டு இதுங்களை கூண்டோட உள்ள வைக்கிறேன். அப்பதான் இதுங்களுக்கு அறிவு வரும். செய்வீங்க. உங்களுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் மாமா வீடு மாதிரி ஆச்சே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் உங்க கண்மணி பழப்பு சீரழிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறீங்களா? ஆமா, இந்த ரவுண்ட்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வைக்கிறானா இல்லையான்னு பாரு. அத்தை, நான் இங்க சண்டை போடுறதுக்காக வரல அத்தை. என் புருஷனை பார்க்க தான் வந்தேன். அடி கூறு கட்டவளே. அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுறா? நீ என்னமோ புருஷன் அது இதுங்கற. நீ என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. இதுங்களை உண்டு இல்லன்னு ஆக்கிடலாம். தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாம இருங்க. இது என் குடும்ப விஷயம், நானே பாத்துக்கிறேன். எது? உன் குடும்ப விஷயமா? ஆமா, தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாம வெளியே போங்க. போங்க. அந்த பொம்பளை என்னடானா உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேங்குது. நீ என்னடானா என் குடும்ப விஷயங்கிற. உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்த பாரு, ஏன் புத்தியை அடிச்சுக்கணும். எக்கட கட்டுப்போ. உன் தலையெடுத்து யாரால மாத்தணும்? நீ மட்டும் ஏன் நிக்கிற? அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல, வெளியில போ. ஏன் என்ன போ சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ண? தப்புதான், நீ பண்ணது எல்லாமே தப்புதான். நீயே ரொம்ப தப்பானவதானே. தப்பானவளா? சரி, எந்த விதத்துல நான் தப்பானவ? எல்லா விதத்திலயும் தப்பானவதா. ஏதாவது ஒரு விஷயத்துல நீ சரியானவளா இருந்திருக்கிறியா? வேண்டாத்த, நீங்களா ஒரு மாமியாரா? உங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுக்காக என் புருஷன் கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறீங்க? நீங்களா ஒரு பெரிய மனுஷனு, நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மரியாதை தயவுசெய்து நீங்களே கெடுத்துக்காதீங்க. மரியாதை கெட்டு கழுத, யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? திவா, ஏய், உங்க அம்மா உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறாங்க. திவா, பேசாத, போதும். இதுக்கு மேல தான் பேசினா அரைஞ்சு பல்ல கழட்டி சொல்லிட்டேன். போடி வெளியே. திவா, வெளியே போடி. இனிமேல் என் மூஞ்சில கூட முடிக்காத. என் கூட பாடுறது உனக்கு தகுதியே கிடையாதுடி. போ. வெளியில போன்னு சொன்ன. ஏய், போன்னு சொல்றல.
எப்பா எப்பா அம்மா அம்மா வந்துரு. ஓ போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடங்கிற மாதிரி அம்மா வந்துட்டா போல இருக்கு. ஐயோ அது இல்லப்பா, நான் வந்து நீ சும்மா இரு, எல்லாம் எனக்கு தெரியும். இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா ஏய் பேசாம இரு. வாங்க வீட்டுக்காரம்மா, என்னமோ திமுறா பேசிட்டு தெரிஞ்சீங்க. எனக்கு தெரியும், பயிர் காஞ்சா வந்து தானே ஆகணும். அந்த சரவணம் பையன் எத்தனை நாளைக்கு உங்களை வச்சு கஞ்சி ஊத்த போறான். இப்ப தெரியுதா சொர்க்கம் எது நரகம் எதுன்னு? அத்தை, பால் காய்ச்சிட்டேன், உங்க வீட்டுக்காரருக்கு கொடுங்க. ஏய் நீ எப்ப உள்ள வந்த? உன்னை யாரும் உள்ள விட்டது? போடியா தாமரை, சொல்ல வேண்டாமா இதெல்லாம்? நீ எப்பா, நான் அத சொல்றேன் தான் வந்தேன். நீங்க உங்க டயலாக்கே பேசிட்டு வந்துட்டீங்க. என்ன பேசிட்டு வந்த? ஏய் இதெல்லாம் உன் வேலை தானா? நீங்க தானே சொன்னீங்க இந்த வீடு சொர்க்கம்னு. அதான் நானும் என் மருமகளும் சொர்க்கத்துல இருக்கலாம்னு வந்துட்டோம். வந்து பால் கூட காசிட்டோம். இந்தாங்க குடிங்க. பால் காய்ச்சிட்டாளா? பால் என்னடி நக்கல் பண்றியா? எந்த உரிமையில அவ இந்த வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறான்? நான் உங்களுக்கு என்ன உரிமையோ அதே உரிமை இவளுக்கு பூபதி கிட்ட இருக்கு. நாங்க 2 பேரும் அவங்க புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கோம். இது உங்களுக்கு புரியலையா? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடு. இல்லடா என்ன இல்லனாங்கற என்ன கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிடுவீங்களா? தள்ளுங்க. நானும் என் மருமகளும் நேரா வெளியில போய் பிளாட்ஃபாரத்துல டேரா போட்டு உட்கார்ந்துப்போம். போறவங்க வர்றவங்க எல்லாம் தண்டபாணி பொண்டாட்டியையும் பூபதி பொண்டாட்டியையும் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க அப்படின்னு காரி துப்பிட்டு போவாங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. பத்தாக்குறைக்கு பத்திரிக்கைக்காரெல்லாம் வந்து போட்டோ பிடிச்சு பத்திரிக்கையில போடுவான். எங்க மான மரியாதை போகாது, உங்க மான மரியாதை தான் போகும். பரவாயில்லையா? கழுத்து பிடிச்சு தள்ளுவாராமே. பாத்தீங்களாப்பா, அம்மாவுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு தான் நினைக்கிறேன். காலையில இருந்து நான் இதே குத்த தான் பாத்துட்டு இருக்கேன். தனியா பால் காய்ச்சறதும் தனியா சோறு பொங்கி திங்கிறதும் தான் தனியா இருக்க போறோம்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கு. நாம இதுக்கெல்லாம் அலோ பண்ண கூடாதுப்பா. முதல்ல இவங்க 2 பேத்தையும் வெளியில போக சொல்லுங்கப்பா. என்னப்பா பேசாம இருக்கிறீங்க? முதல்ல இவங்க 2 பேத்தையும் வெளியில போக சொல்லுங்கப்பா. ஏண்டி பெத்த தாயா அடிச்சு விரட்ட சொல்றியா? ஆமா, நீ ஒரு பிடாரியல கூட்டிட்டு வந்திருக்க. அடிச்சு துரத்தாம என்ன பண்ண முடியும்? எங்க கைய வைக்க சொல்லுடி பாப்போம். கண்மணி மேல கைய வச்சிங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அப்பா, முதல்ல இவங்க 2 பேத்தையும் அடிச்சு துரத்துங்கப்பா. எதுக்கு துரத்த சொல்ற? இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானத்தையும் வெளியில போய் மொத்தமா தொடச்சி எடுத்துக்கிட்டு போறதுக்கா? அதுக்காக இவங்க அதிகாரம் பண்ணுவாங்க, நம்மள பயந்துட்டு இருக்க சொல்றீங்களா? ஏய், யார் அதிகாரம் பண்றாங்க? கட்டின ஒருத்தி இருக்கும்போது கண்ட சிரிக்கி கூட்டிட்டு வந்து வச்சு சீராட்டிட்டு இருப்பீங்க. அது அசிங்கம் இல்லையா? இத பார், என்ன பழைய அங்கு மாதிரி நினைச்சுக்காதீங்க. எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கோம். வாமா சமைக்கலாம். என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க? எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? நான் எப்படி மாமா அவங்க சமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? என்ன மாப்பிள்ள பேசுறீங்க நீங்க? அவ அது மாதிரி பேசிட்டு போறாளே, அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டா நீங்க என்னவோ பேசிட்டு இருக்கீங்க? மாமா நீங்க தானே சொன்னீங்க அவங்க விஷயத்தை தலையிடக்கூடாதுன்னு, அதான். ஓ, இது வரைக்கும் நாங்க சொன்னதெல்லாம் கேட்டுதான் அப்படியே நடந்துகிட்டு இருக்கீங்க. ஒன்றும் மீறினது கிடையாது. ச்சே, எல்லாம் இந்த வீட்டோட தலையெழுத்துறேன். அப்பா, இப்ப என்னப்பா செய்ய போறீங்க? ஏங்க, நீங்க தான் ஏதாவது சொல்லி தொலைங்களேன். அத்தை சமைக்க போயிட்டாங்க, நம்ம வேணும்னா உப்பாக்கிடுவோமா? உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க மாமா, அதே ரவியை வச்சு கேசரி பண்ணிடுவோம். ஏய், முதல்ல இந்த ஆளை அழைச்சிட்டு வெளியில போ. ஐயோ, எங்க வெளியில போய் தொலைங்களேன். ஏன் தாமரை, மாமாக்கு கேசரியும் பிடிக்குதா? போங்க முதல்ல. போறேன். ஐயோ, தலை எழுத்து இந்த ஆளோட குடும்பம் நடத்திட்டு இருக்கணும். வந்து வாக்கியது வரையலாம், ஜாடிக்கு மூடி வச்ச மாதிரி. கண்மணி, அந்த பாயை எடுத்துட்டு வாமா. வரேன் அத்தை. அத்தை இங்க போட்டுமா? இப்படி போடுமா. பேச்சு முத்தனே, என்ன நடக்குதுங்க? சாப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன். பேச்சு முத்தனே, நம்ம எல்லாம் இங்க நிக்கும் போது நம்ம முன்னாடி அவங்க தனியா சாப்பிட்டாங்கன்னா வயிற்று வலி வரும்னு உங்களுக்கு தெரியாதா? என்னம்மா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த சாதமும் குழம்பு எடுத்துட்டு வா. வரேன் அத்தை. சீக்கிரம் வா. சினிமா மாதிரி நடக்குது. ஆமா ஆமா. என்னென்ன பேச்சு முத்தன, கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட வரீங்களா? என்ன கருவாடு? வஞ்சிரம் கருவாடு. வஞ்சிரமானே. மாமா நானும் ஒரு வாய். என்ன எங்க கூட வந்து சாப்பிட்டா உங்க மாமா கோச்சுப்பாரா? அங்க இது வந்து வேணாம். நானும்
சாதாரணமா உப்புமா பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா முதல்ல வந்து பண்ணும்போது உப்புமா சாதாரணமா இருக்கும் இல்லையா, அதனாலதான் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். ஐயோ நீங்க சாப்பிடல, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன பண்றது, இந்தாம்மா. ஐயோ எப்பா, மனம் என்னமா தூக்குது இல்ல. இந்த வீட்ல இப்படி முதல்ல உட்கார்ந்து சுட சுட சமைச்சு சாப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அப்பா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. வாசனையே நல்லா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பா வஞ்சிர துண்டு கருவாடு. ஐயோ பாரு, கருவாடுல முள்ளே இல்ல பத்தியா? மாதிரி இருக்கு. பாத்தீங்களாங்க, எனக்கு கருவாட்டு குழம்புனா உசுருன்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்து என்ன பார்க்க வச்சு திங்குதுன்னா அதுக்கு எவ்வளவு கல்லஞ்சு இருக்கணும். இப்ப என்ன குறைஞ்சு போச்சு தவிர, நீ ஒரு தட்டை எடுத்து அத்தை பக்கத்துல போய் உட்கார்ந்தேன்னு வச்சுக்க, அத்தை உனக்கு 2 துண்டு போடாம போறாங்க. சூப்பர். தாமரை புலி மாதிரி. புலி பசிச்சாலும் புள்ள தின்னாது. என்னது கழுத புலியா? என்னென்ன அந்த கருவாட்டு குழம்பு பார்த்த உடனே அப்படியே வாயில எச்ச வருது. உனக்கெல்லாம் இந்த பழமொழி தேவையா? சாப்பிடு. ஏய், நீ எதுக்கு நீங்க வந்த? இந்த வீட்டுக்குள்ள உன்னை யார் விட்டது? அப்பா, இங்க என்னப்பா நடக்குது? பார்த்தா தெரியலையா புத்தி? சாப்பாடு நடக்குது. கருவாட்டு குழம்பு, வஞ்சர மீன் கருவாட்டு குழம்பு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்னப்பா சில மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? அடிச்சு துரத்த வேண்டியதானே? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய், என்ன பண்ண சொல்றேன்? நாம இல்லாத சமயத்துல அவங்க பாட்டுக்கு இங்க வந்து டேரா போட்டாங்க. வெளியில போகணும்னு சொன்னா இல்ல முடியாது, நாங்க இங்கதான் சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்றாங்க. என்ன பண்றது? ஏய், என்ன திமிரா? அப்பா அடிச்சு துரத்துங்கப்பா. அடிச்சு வெளியில துரத்துனா வெளியில போய் டேரா போட்டு மானத்தை வாங்குவேங்கிறான். என்ன பண்ண சொல்ற? அப்படியே சொர்ண கட்டவள என் வீட்லயே வந்து உட்காந்துட்டு இருக்கியா? உன்னை குடுமையை பிடிச்சு வெளியில தள்ளுறா இல்லையான்னு பாரு. கண்மணி மேல உன் விரல பட்டுச்சு, உன் கைய துண்டு துண்டாக்கிடுவேன். முதல்ல தைரியம் இருந்தா என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட பாக்கலாம். அப்பா, இன்னைக்கு நீங்க ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். இது யார் வீடு? இந்த வீட்டு ஆம்பளை நான். ஆனா கண்ட கடத்தெல்லாம் வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கு. கண்மணி இருக்கிற இடத்துல நானும் என் பொண்டாட்டி இருக்க மாட்டோம். கண்மணி, என்ன கருவாடை தொடாமே வச்சிருக்க? எடுத்து சாப்பிடு. அவன் கிடக்குறான். அப்பா, இவன் இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப தப்பு பூபதி. இப்போ பெட்ரோல் இருக்கிற விலைக்கு நம்மளால இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. அதனால என்ன பண்றது? என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்பதான் நான் இங்க இருப்பேன். டேய், ராத்திரி நானண்டா அவங்கள வெளியில அனுப்புனா ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். பகல்லையே வெளில அனுப்ப முடியல. சும்மா இருக்க மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு ராத்திரி இதெல்லாம் சகிச்சுட்டு தான் அவன வேற வழி இல்ல. என்னெல்லாம் சகிச்சுட்டு இங்க இருக்க முடியாது. நான் போறேன். சரிதா சரிதா. அம்மா அப்படி விடுறா. நீ ஒண்ணு செய்ய. நீங்க 2 பேரும் நேரா விஜய் வீட்டுக்கு போய் அங்க தங்கிங்க. அது இல்ல, அங்க வசதி பத்தாது. நீங்க 2 பேரும் லாட்ஜில ரூம் எடுத்து தங்கிங்கடா. நாளைக்கு பாத்துக்கலாம். என்னடா பேசாம இருக்க? என் சொந்த வீட்டுல கண்ட கடத்தெல்லாம் வந்து தங்கிட்டு இருக்கு. நான் போய் ஹோட்டல்ல தங்கணுமா? பூபதி, மாமா சொல்றத கேளு. இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல போய் தங்கிக்க. உனக்கு என்ன புதுசா? பாதி வரைக்கும் அங்கதானே. அவர் டென்ஷன் பண்ணாத, போயிட்டு வா. போய் தொலைறேன். வாடி. வரேன் மாமா. பேச்சு முத்தல கொஞ்சம் தள்ளுங்க. மாமா, நானும் தாமரையும் ஹோட்டல்ல போய் தங்க போறோம். அதுவும் சரிதான் சரிதான். ஏய், சும்மா இருக்க மாட்டியா நீ?
இப்ப என்ன உங்களுக்கு கவனிச்ச எல்லாரும் டார்ச்சர் பண்றீங்க போங்க எல்லாம் உள்ள. சாப்பாடு சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்டு வேண்டாம். சாப்பாடு தான் இப்ப ரொம்ப முக்கியம்.